ஒத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும் உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டத திங்கிறமே சொடலமாடா புலிவசத்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டத திங்கிறமே சொடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்ல அடுத்த வேலை சோத்துக்கில்லே அடகு வைக்க பண்டம் இல்ல எதனால இந்த நிலை சுடலமாடா எதனால இந்த நிலை சுடலமாடா நம்ம கெடுத்தது சாமி இல்ல பாடுபட்ட பூமி இல்ல கெடுத்தது சாமி இல்ல பாடுபட்ட பூமி இல்ல கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா ஒத்த கட்சி கூட்டணிய மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா ஓட்ட கேக்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து ஓட்ட கேக்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறான்டா சுடலமாடா கோடி கோடியா அடிக்கிறான்டா சுடலமாடா நம்ம நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து போடுவான் ராத்திரியில் வேலை பேசி நாட்டை கூட வேலை பேசி ராத்திரியில் வித்து போடுவான் லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா மொத்த கட்சி கூட்டணிய உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும் மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது ஏறப்பிள்ளாம் பறக்குதுவார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே ஏறப்பிள்ளாம் பறக்குதுவார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா
நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா, இதை மாற்ற வேண்டாமா? உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு. சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா, இதை மாற்ற வேண்டாமா? நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, வீராங்கனை சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா. அதுக்கப்புறம் அம்மா வந்தவொடனே 1 ரூபா. என்ன 2 ரூபாய்க்கு கூட வக்கற்று போயிட்டான் தமிழன். அப்புறம் 1 ரூபா கொடுத்தா தான் 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட முடியும்னு நிலைக்கு வந்துட்டான். டெவலப்ல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அந்த 1 ரூபாயும் இல்ல, இலவசம். ஏன் 1 ரூபா? ஒத்த ரூபா காசுக்கு வக்கற்ற நிலையில் என் இன மக்களை வச்சதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களின் வளர்ச்சி சாதனை. இந்த பாரு, இங்க பாரு, அநீதி பாரு. காலுக்கு போடுற செருப்பு எங்க இருக்கு? குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கு. காய்கறி எங்க இருக்கு பாரு? தெருவில் கிடக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளை தெருவில் கிடக்கிறது கண்ணாடி அறைக்கு போகணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தானே, ஒரு தலைகீழ் மாற்றம். சக்கரம் போல, கால சக்கரம் போல, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவோம், அதிகாரத்திற்கு ஒருவன் ஒரு நாள் வீதியில் வந்து கத்துவான். இதுதான் தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த மார்க்ஸ் சொல்றான்ல, மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடும். மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம். மாறும். என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இந்த செருப்பை போய் வாங்குவேன். செருப்பு 500 ரூபாய் என்றால் நீ 5 ரூபாய் குறைக்க முடியுமா? பேசி குறைச்சிருவியா? கேட்க மாட்டேன். ஏன்னா அதுல போட்டிருப்பான், ஒட்டியிருப்பான். அவன் சொன்ன விலையை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வருவேன். செருப்பை போட்டுக்கிட்டு நேர கீழே இறங்கிடுவா. தெருவில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஆத்தா. அது கிலோ 10 ரூபாய்ப்பான்னு சொல்லும். நீ 10 ரூபாய் கொடுத்து ஒரு மனச்சான்ற சொட்டு சொல்லு, 10 ரூபாய் எடுத்து வாங்கியிருக்கியான்னு. கீரை 5 ரூபாய்னா வாங்குவியா? பார்த்து கொடுமா. அதுல போய் 50 காசு 1 ரூபாய பேரம் பேசி குறைப்பா. இதாண்டா இந்த மனித பதர்கள் பண்றது. கால் செருப்பை என்ன காசு கொடுக்குற சொல்றானோ அப்படியே வாங்கிட்டு வருவான். இந்த அத்தியாவசிய உயிர் தேவையா இருக்க உணவு தேவைக்கு வெம்பாடு விட்டு உலைய வச்சு விவசாய உழைச்சு விவசாயம் பண்ணி கொடுக்குறான்ல, அந்த வேளாண்குடி மாவட்டம் உழைப்பண்ணி அவமதிப்பேன். அங்கே போய் தக்காளி 50 ரூபா கிலோ, இல்ல அவ்வளவு ஒரு 45 ரூபாய் கொடுனா 5 ரூபாய் குறைக்கிறது சாதிச்சிருவாடி. அப்படி சாதிச்சதா வருவேன். இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். உன் மகன் தான் தலைகீழ் மாற்றம். நீ செருப்புக்கு பேரம் பேசு, இங்க வந்து பருப்புக்கு பேசாத. கொள்ற விலையை வாங்கிட்டு போ. அடுத்து பாரு 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 பாரு, நிறைந்த மதுபோதை விரட்டி விரட்டி தெருவில் வெட்டுறான். எது? சட்டம் ஒழுங்கு. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? விரட்டி விரட்டி வெட்டுற வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிற? 18 இருந்து 20. ஒரு மனிதன் சக மனிதனை வெட்டிக் கொள்வது கலாச்சாரமா மாறினால் எவ்வளவு பெரிய குற்ற சமூகமா மாறிடுச்சுன்னு பார்த்து. இவன் ஓரவனெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னு கஞ்சால இருப்பான், இல்லைன்னா விஸ்கி பிராண்டி குடிச்சிருப்பான். திறப்போதையில் இருப்பான், அல்ல திரவ போதையில் இருப்பான். எப்படி?
இங்க பாரு, காவலர்களை அடிச்சு கொள்றத பாரு. இங்க என்ன நடக்குதுங்கிற? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான். ஆனா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து உடல் வந்தால் அந்த ராணுவ வீரனுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்லை. இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாத்துக்க. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதி. வெளிப்படையாகவே அநீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து சட்டப்படி காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். சட்டப்படி அரசே காசு கொடுக்குது. உங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறேங்குது, வீட்டுக்கு ஒருத்துக்கு அரசு வேலை கொடுக்கிறேங்குது. அப்படி அப்படி நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று செத்து வந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அவன் பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டுக்காக நான் போறேன், நான் செத்தால் என் வீட்டை என் நாடு பார்த்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் எவன்டா நாட்டுக்காக சாக வருவான்? எவன் வருவான்? பாரு, இங்க பாரு, கண்ணு முன்னாடி உன் மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. நீர் நஞ்சாகுது, நிலம் நஞ்சாகுது. பாரு எப்படி எடுத்திருக்கான் பாரு, அந்த நீரின் தன்மையை பாரு எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு, பூரா நச்ச ஆலைகள், பூமி எங்கும் நச்ச ஆலைகள். காற்று என்ன ஆகுது? நஞ்சாகுது. பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுதுங்கிற யார் மாற்றுறது? இவன் தான். அந்த வளிமண்டலத்தை, அந்த காற்று படலத்தை போய் இவன் என்ன பண்றான்? நாசமாக்கிறான். பாரு, இங்க பாரு, நல்ல கவனி. விளைய வச்சு, வெம்பாடு பட்டு நெல்லை விளைய வச்சு அவன் கொண்டு நீ கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை வைக்க துப்பு இல்லை. ஒரு மாவட்ட தலைநகர், ஒன்றிய தலைநகர்ல இந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்க கட்டி வைக்க முடியாதா? ஒரு உழவல் குடியோனுடைய வேளாண் குடிமகனின் உழைப்பு எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுது, எவ்வளவு அவமதிக்கப்படுதுன்னு பாரு. தெருவில் எப்படி முளைச்சு கிடக்கு பாரு. ஆனால் டாஸ்மார்க் சரக்கு குளிரூட்டப்பட்ட அறையிலே காவல்துறையோட சிசிடி கண்காணிப்பு கருவியோடு காவல்துறை பாதுகாப்போட இருக்கின்றால் இந்த சமூகம் எதை நோக்கிடா பாரு, எதை நோக்கி போகுது பாரு. எப்படி இதை சரி செய்வ? இதை பார்த்தவண்ண எந்த வேளாண் குடிமகன் மனசு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிற? உலக உயிர்களின் உயிர் தேவையில்லையா இந்த உணவு? இப்படி வீதியில போட்டு முளைக்க வைக்கிறவன் மனச்சான்று இருக்கிற ஆட்சியாளன் தானா? சொல்லு, இப்படி மனச்சான்று உள்ள ஆட்சியாளர்கள் தானா இவங்க? இது நான் ஒரு சின்ன துளி காட்சி தான் காட்டுறேன். சொல்லு, சமாதி எத்தனை கோடிக்கு கட்டின? மாவட்ட தலைநகரில் சேமிப்பு கிடங்க என்ன பெரிய மாளிகை கட்ட போறியா? தகர சீட்டை போட்டு உள்ள ஒரு பாதுகாப்பா வைக்க தெரியாதா? வைக்க தெரியாதா? பாரு, இதுல என்ன இருக்குது? நம் பாரம்பரிய விதை எதுவுமே நம்மகிட்ட இல்லை. விளைநிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைக்கு பறிக்கப்படுது. சிப்காடு தொழிற்சாலை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு. நான் ஒன்று கேட்கிறேன், அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலை முதலாளி யாரு? அந்த தொழிற்சாலையில் வேலை எல்லாம் உள்நாட்டு இளைஞனுக்கு தான் கிடைக்குதா? தமிழ்நாட்டு இளைஞனுக்கே கிடைக்குதா? 2000 ஏக்கர் 3000 ஏக்கரை பறிக்கிற, அதிலிருந்து வர நச்சு கழிவுகளை என் நிலத்திலே, என் ஆத்திலே, என் குளத்திலே விடுற. அங்கே என்ன தயாரிக்கப்படுது? பாலித்தீன், பிளாஸ்டிக், இதுதான் தயாரிக்கப்படுது. அது என்ன தயாரிக்கப்படுது? யார் போய் உள்ள பார்த்தது? தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலைக்கு என்ன வருது? வேலை வருது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வா? சாப்பிடுவ. சாப்பாடு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். இந்த முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற தேவை என்ன? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை கொண்டு போகிற அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற என் நாடு வாழு வளருமா என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? நாடெங்கிலும் தொழிற்சாலை, நச்சு கழிவுகள், நச்சு புகைகள். அந்த ஆலைகளில் இருந்து வர்ற கழிவு நிலத்தடி நீரை நஞ்சாக்குது, காற்றை நஞ்சாக்குது. அப்புறம் நீர் நஞ்சாயி, காற்று நஞ்சாயி, நிலம் நஞ்சானால் உணவு நஞ்சாகும். நீர் நஞ்சாயி, சுவாச நஞ்சாச்சுன்னா மனிதன் எப்படி வாழ்வது? 100 மரணம் எண்ணிப்பார். 95க்கு மேல புற்று. புற்று ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா நாங்க புற்றுநோயை கேள்விப்பட்டோம். நான் படிக்கும் போதெல்லாம் பணக்காரர்களின் நோய் எதென்று ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி. சர்க்கரை நோய் என்று எழுதுவோம். இன்னைக்கெல்லாம் சர்க்கரை
கரும்பு ஆலையில உற்பத்தி செய்யப்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனிதனின் உடலிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? இதெல்லாம் ஓட்டு கேட்காம இதையெல்லாம் போட்டு ஏதோ பேசிட்டுருக்கான்னு நினைக்காத. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த போராடிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் யாருன்னு தெரியுதா? அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என் அன்பு பெற்றோர்களே, என்னை பெற்ற தாய் 10 மாசம்தான் உயிர் கருவறையிலே சுமந்தால் சுமக்கிறாள். ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் 20-25 ஆண்டுகள் என்னை அறிவு கருவறையில் வைத்து சுமந்தார்கள். என்னை பெற்றவள், என்னை பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் உலகம். இது ஏரி, இது குளம், இது ஆறு, இது மரம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது தாத்தா, இது பாட்டி, இது உன்னுடைய கடவுள், இது உன்னுடைய தெய்வம் என்று உலகத்தை காட்டினார்கள். ஆனால் உலகத்திற்கு என்னை கொண்டையும் காட்டிய பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் அரிஸ்டாட்டில், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் மார்க்ஸ், இவன் தான் லெனின், இவன் தான் அம்பேத்கர் என்று உலகத்திற்கு காட்டியவன் ஆசிரியர் பெருமக்கள். அதை அறிவு சமூகம். அந்த ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில நிக்கிறான்டா, வீதியில நிக்கிறான். இது நாடா சுடுகாடா? கடைசியா டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்க்கிறோம் கூட வெளியில வந்துட்டான், போராட்டத்துக்கு வந்துட்டான். எல்லாரையும் ரோட்ல போட்டு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த கொம்பனும் இல்ல, எவனாலும் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாது. என் தங்கை தாரிகா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி தொடரட்டும். அது நீங்க தான் சொல்றீங்க, மக்கள் தன் மனதிலிருந்து சொல்லணும் தொடரட்டும் அப்படின்னு. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தால் தொடரட்டும் நீங்க கேட்க வேண்டியதில்லை, மக்களே சொல்வார்கள் தொடரட்டும் என்று. அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள் இது போய் தொலையட்டும் என்கிறார்கள். இது யார் பத்தியல? உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்றாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியல? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான் பாருங்க. கேட்கிறார்கள் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை, சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள். கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார்கள். இது என்னடா ஆட்சி முறை? 6800 கோடி அதில் இழக்கிறார்கள். வெறும் 500 கோடிக்கு இவர்கள் மொத்த பேர் பிரச்சனையும் தீர்த்து விடலாம். இது எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பார். இது எப்படிப்பட்ட பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி போட்டது சரக்கு மற்றும் சேவை வரி. மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வண்டி இருக்கு, அதுக்கு வரி போட்டது இந்த ஆட்சி. கேட்கும் திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி வைப்பாங்கல்ல, கேட்கும் கருவி, அதற்கு வரி போட்டது இந்த அரசு. அதற்கெல்லாம் 15 விழுக்காடு 18 விழுக்காடு வரி போட்ட என் அரசு இந்த நாடு தங்கத்திற்கு 3 நாட்கள் யோசிச்சு எவ்வளவு வரி விதிக்கலாம் என்று 3 விழுக்காடு விதிச்சது. குழந்தைகள் சாப்பிடுகிற ரொட்டி இருக்கிற பிஸ்கட், அதுக்கு 18 விழுக்காடு, முதலாளிகளுக்கான தங்கத்திலே 3 விழுக்காடு வரி. என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க பாருங்க, நீட்டு தேர்வு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள், கல்வி பல 100 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பதை கனவாக்கி பொசுக்கி நாசமாக்கினது அந்த நீட்டு தேர்வு. எத்தனை முறை கேட்கிறோம், நீட்டிலே தேர்ச்சி பெற்று நான் வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமக்கள் யார்? அதே பேராசிரியர்கள் தான். பாடத்திட்டம் அதே பழைய பாடத்திட்டம் தான். அப்ப எப்படி இது தரத்தை உயர்த்தும்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் நல்ல மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்க முதலாளிக்கு என்ன வேண்டுதல்? அவனுக்கு என்ன தேவை வந்தது?
உன் நாட்டில் மருத்துவ மாணவனையே தேர்வு செய்ய முடியாத நீ தேர்தல் நடத்தி எப்படி நல்ல தேர்தல் தலைவனை மட்டும் தேர்வு செய்வாய்? எப்படி தேர்வு செய்வாய்? இது ஒரு அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? மருத்துவ தேர்வு எழுதும் போது, நீட்டு தேர்வு எழுதும் போது என் பிள்ளைகளுக்கு தலைமுடியை விரிச்சு விடுகிறாய், துப்பட்டாவை எடுக்கிறாய், உள்ளாடையை கலட்டுகிறாய், மூக்குத்தி தொங்கட்டானே கலட்டுகிறாய். அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அண்ணன் தம்பி தங்கைகளே, ஒரு மூக்குத்தி எவ்வளவு அளவு இருக்கும்? அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற என் நாடு, தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புங்கன்னு சொல்லி கலட்டுற என் நாடு, இந்த வாக்கு பெட்டிகள் ஒன்றுமே செய்ய முடியாது நம்புங்கள் என்று சொல்லுது. எப்படி? இது ஒரு பதறி சமூகமடா, இது ஒரு கொடுமடாது. பாருங்க எப்படி போராடுறாங்க பாருங்க. படிக்கிறதா போராடுறதா பாரு, பாத்துக்க. படிக்கணுங்கிற அந்த கனவுல நம் தங்கை அனிதா இறந்தே போனார். தன் உயிரை கொடுத்தாவது அடுத்தவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு பெற்ற அடுத்தவர்களுக்கு இந்த துயரம் தொடரக்கூடாது என்று தன் உயிரை கொடுத்து போராடி பார்த்தால் ஒண்ணும் இல்லை. அரசு ஊழியர்கள் பாரு தெருவில் நிற்கிறான் பாரு, தெருவில் அரசு ஊழியர்கள் போராடுறது பாரு, பாத்துக்க. இங்க என்ன வீடு ஆக்கிரமிப்பு, 60 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களின் வாழ்க்கை ஏரி ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு. முதலாக வீடு கட்ட ஒரு செங்கலை எடுத்து வைக்கும் போது தடுக்காமல் என்ன புடுங்கி கொண்டிருந்தாய். அந்த இடத்திலே அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே எரிகாற்று இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே குடிநீர் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே காவா வெட்டினவன், சாலை போட்டவன் யார்? இதே ஆட்சியாளர்கள் தான். அப்ப 60 ஆண்டு 70 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்பு தெரியுது. அப்ப ஏரியை ஆக்கிரமித்தது ஆக்கிரமிப்பு என்றால் கடற்கரையை ஆக்கிரமித்து 4 கல்லறை கட்டி இருக்கிறது ஆக்கிரமிப்பா இல்லையா? இப்ப இது ஆக்கிரமிப்பு என்று நீ இடிக்கிறாய். நாளை பிரபாகரன் மகன் வந்து கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை என்று இடிப்பேன். இப்ப இது ஆக்கிரமிப்பு இடிச்சா அது ஆக்கிரமிப்பா இல்லையா? இல்லையா? இது அரை கிரவுண்டு, அது 2 ஏக்கர். எப்படி? பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமடா என் உடன் பிறந்தவனே, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இங்க பாரு, காற்று நஞ்சாயிருச்சு, மீன் பிடிக்க போக முடியல நம்மளால. கடல் எப்படி? கடல் வண்ணத்தை பாரு, நேரத்தை பாரு. ஏன்? எல்லா ஆலை கழிவையும் உள்ளே விட்டு, கடல் இருந்தா உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு நீ சின்ன சின்ன இந்த மொத்த பிளாஸ்டிக் நெகிழிய குப்பையில உள்ள தள்ளிட்ட. அதுல அவன் என்ன சொல்றான்? கடல் சூப்புங்கிற அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நுண் துகள்களா மாறி மாறி போய் அது என்ன செய்யுது? உப்பு தயாரிக்கிறோம்ல, அந்த உப்புல வந்துருது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது என்ன ஆயிருதுன்னா, பிறக்கிற குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கு, ஒவ்வொரு ஆண்மகனின் விந்தணுக்குள்ள இருக்குதுங்கிறான் பிளாஸ்டிக் துகள். நான் போட்டு காட்டுவேன் பாரு படம். இப்போ உனக்கு சரியா வரலது, அடுத்த தடவை போட்டு காட்டுற மாதிரி பாரு, தொப்புள் கொடியில் இருக்கு பாரு, எடுத்து கட்டு காட்டுறான் பாரு அப்படின்னு. நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? மீன்களின் எண்ணிக்கையை விட கடலுக்குள் பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறான். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு குப்பை இந்த கடலுக்குள்ள கிடக்குங்கிறான். கடல் நினைச்சிட்டு இருக்க? நீ சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் இருக்குல்ல, மூச்சு காற்று, அமேசான் காடுகள் இருந்து வெறும் 20 விழுக்காடு தான் தம்பி. வெளியில இருக்கிற மரஞ்செடி கொடிகள்ல கடலுக்குள்ள ஆள்காங்கிற நீல பச்சை பாசி தாவரத்திலிருந்து தான் 80 விழுக்காடு உயிர் காற்று நமக்கு ஆக்சிஜன் வருகிறது. இது கடல் வெறும் தண்ணி நினைச்சிட்டு இருக்க? அவதாண்டா நம்ம ஆதி தாய், அதுல இருந்தாண்டா எல்லாம் வந்தது. முதலா உயிரே அதுலதான் தோன்றுச்சு. ஆழித்தாயே, எங்கள் ஆதி நீயே ஆழித்தாயேன்னு நாம சொல்றது காரணம் அதுதான். அந்த கடல் எப்படி இருக்குன்னு பாத்துக்க பாரு. மீன் பிடிக்க போனா சுட்டு கொல்றான், ஒன்னும் பண்ண முடியல. இந்த நிலையில் எல்லாவற்றையும் நாம் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம். இந்த பள்ளிக்கரணை ஏரியை பார்த்தா இவ்வாறு, இந்த பள்ளிக்கரணை ஏரி உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெரும் கூட. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலின் நீர்மட்டத்திற்கு இணையாக இருக்கும், நல்ல சதுப்பு நிலம், சுவையான இறால்கள்லாம் அங்கே உருவாகும், உலக நாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கி இருந்து பறந்து போகும்.
அந்த சதுப்பு நிலை ஏரிக்குள்ள அப்படி ஒரு அரிய கொடையா இருக்கிற இயற்கையின் பெருமரமா இருக்கிறதுல குப்பையை போட்டு மூடலாம், குப்பை கடங்க ஆக்கலாம்னு எந்த குப்பையாவது யோசிக்குமான்னு பாடுறா. இவங்கள போய் நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிய, யார் அவங்க குப்பையா நம்ம குப்பையா? என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களை ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், ஒரு ஆட்சியாளன் தவறு செய்கிறான் என்றால், மோசமான ஆட்சி நடத்துகிறான் என்றால் அதற்கு ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பா அல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பாளர்கள் என்கிறார். நாமும் குற்றவாளிகள் தான். ஒருத்தன் குடிச்சிட்டு கொலை செய்யறான், ஒருத்தன் சின்ன வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்றான்னா யார்? சமூகத்தின் குற்றம். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்ப அந்த சமூகத்தில் யார்? நீ நானும் ஒரு அங்கம். அப்ப அந்த குற்றத்திற்கு நானும் பொறுப்பேற்கணும். பெற்றவர்கள், படிப்பித்தவர்கள். ஏனால் சமூகமே குற்ற சமூகம் ஆயிடுச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த நாட்டில் மருத்துவருக்கு மதிப்பு அதிகமோ அது நோயுற்ற சமூகம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு மதிப்பு அதிகமோ அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு அதிகமா இருக்கோ அது அறிவு சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிக்கு மதிப்பு அதிகோ அது பசியற்ற சமூகம். எந்த நாட்டில் நெசவாளனுக்கு மதிப்பு இருக்கோ அது நாகரிகம் அடர்ந்த சமூகம். இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இங்க படிப்புனாவே டாக்டர் தான். நோயாளிகளை உருவாக்கி நோயை குணப்படுத்துவது அல்ல, நோயாளிகளை உருவாக்காத ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அதுதான் சுகாதாரமான நாடு, சிறந்த நாடு. ஒரு அற்ப கொசுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியல சொல்லு. கொசு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, ஏன் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாதாளா நீ? நாடே குப்பை மேடாக்கிட்டு அப்புறம் கொசு கடிக்குதுன்னா ஒன்னையும் பாரு, இந்த காட்சியில பாரு. இதெல்லாம் என்ன இருக்கு? ஒரு இடத்திலோட உன் தாய்மொழி இல்லை. உன் கண் முன்னே உன் தாய்மொழி செத்துக்கிட்டு இருக்கத பாரு. பேச்சில் இல்ல, எழுத்தில் இல்ல. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னா எங்கே தமிழ்னு கேட்கிற அளவு கொண்டு வந்துட்டான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கத்தை முன் வச்சாங்க. நம்ம நம்பி ஓட்ட போட்டோம். என்னாச்சு? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாம இருக்கணும்ட்டான். அங்க பாரு, ஒவ்வொரு இதையும் பாரு. வேஸ்ட் பேப்பர் மாற்று, வேஸ்ட் பேப்பர் மாற்றுன்னு எழுதிருக்கு. எழுத்து எதுல இருக்கு? தமிழ் எழுத்து. உச்சரிப்பது ஆங்கிலம். இது என்ன பேரு? தங்கிலீஷ், தமிங்கிலம். தெலுங்கர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாம் தமிழர்கள், தமிங்கிலர்கள். தமிழர் கிடையாது. இது ஒரு புது இனம். இப்ப உங்க மகன் என்ன செய்யணும்? முற்றுமுழுதாக இதை தகர்த்து புதிய ஒரு சமூகம், தூய தமிழ் சமூகம் படைக்கணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இங்கிலீஷ் ஏன் படித்தாய்? வெளிநாட்டில் வேலை, கிளம்பு. இந்தி ஏன் படிக்கணும்? வடநாட்டில் வேலை, வட மாநிலத்தில் வேலை, கிளம்பிரு. என் தாய்மொழியில் கற்றவன் எவனோ அவனுக்கு என் தாய் நாட்டில் வேலையில் முன்னுரிமை. கொடுத்தது போக மிச்சம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவன் எவனோ அவனுக்கே அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. நீ போட்டா போடு, போலைனா போ. ஆனால் இன்னும் ஒரு மகன் இது போல உனக்கு வருவான்னு நீ கனவுலையும் காணாத. நீ 2000 ஆண்டுகளில் எவனும் காணாத போராயிரம் கண்ட பெருமகன், சீராயிரம் பாடியே வந்த செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டியே திரு என்ற வந்த திருமகன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். 2000 ஆண்டுகளில் இந்த இனத்திற்கு அப்படி ஒரு தலைவன் பிறக்கவே இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அவன் கையளித்த வரலாற்று கடமை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்திலே. அவன் சுமத்தி வைத்த விடுதலை சுமை உங்கள் பிள்ளைகளின் தோள்களிலே. பல முறை இந்த மக்கள் மன்றத்திலே பல ஆயிரக்கணக்கான செறிவார்ந்த கருத்துக்களை உங்கள் செவிகளை சென்றடை வைத்திருக்கிறோம். வெறும் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இதயத்தின் வழியில் இருந்து வருகிற மொழி உங்கள் பிள்ளைகளுடையது. என் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் அழியும்.
நான் உயிரோடு இறந்து போன பிணம். இதை உயிர்ப்பிக்க புதுப்பிக்க உங்கள் பிள்ளைகள் தோடுகிறோம். ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு முறை அதிகாரம். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சிகர மாறுதலை ஏற்படுத்திவிட முடியும். அதற்கு வாய்ப்பு வருகிற ஏப்ரல் 23 வரலாறு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. தேடுங்கள் என் அன்பு சொந்தங்களை, தேடுங்கள் தேடுங்கள். நல்லதைத்தானே தேடுகிறீர்கள். நகைக்கடை, இந்த கடையில் நல்ல வடிவமைப்பு இருக்கும், தேடுகிறீர்கள். நல்ல மாடல் சொல்றீங்களே. இந்த உணவகத்தில் நல்ல உணவு கிடைக்கும், சுக்கா பக்காவா இருக்கும், போய் சாப்பிடுகிறீர்கள். அங்கே நல்ல பிரியாணி இருக்கும், தேட தெரிகிறது. தெரிகிறது இல்லையா? இந்த இடத்துல நல்ல புடவை நல்ல தரமாக இருக்கும், தேட தெரிகிறது. அங்க போய் ஒரு புடவை 6 மாசத்தில் கட்டி கிழிக்கிற சேலையை 60 சேலை 100 சேலையை புரட்டி ஒரு சேலை எடுக்கிறீர்கள். அவ்வளவு தேடுகிறீர்கள். எல்லாவற்றையும் தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை? எதில் ஒன்றிலுமே புதியதை விரும்புகிற நீங்கள், அலைபேசியா நியூ மாடல், காரா புதுசு, செருப்பா புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் இந்த 60 ஆண்டுகளாக ஆதர பழசு. ரெட்டலா உதயசூரியா, ரெட்டலா உதயசூரி. உதயசூரியனுக்கு போட்டு அவங்க வீட்டில் விடியுது, நாட்டில் எங்க விடியுது? எங்க விடியுது? நல்லாட்சி கொடுத்தவனுக்கு எதுக்குடா கூட்டம்? எதுக்கு கூட்டம்? நேர்மையாளனுக்கு எதுக்கு கூட்டம்? எதுக்கு? ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் துணிவோடும் வீரத்தோடும் திமிரோடும் நிற்க முடியுங்கிறான். நாங்க எதுக்கும் பயப்படாம நிற்க காரணம் என்ன? நேர்மை, உண்மை. இருக்கிற கட்சி எல்லாத்தையும் சேர்த்து 22 கட்சியோட கூட்டணி, இது ஒரு 15 20 கட்சியோட கூட்டணி. கைமைக்குரிய எத்தனை கட்சிகளை கூட்டணி? அதெல்லாம் பெரிய கூட்டணி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிற மகன் உங்கள் மகன் தான். 8 கோடி மக்களோடு கூட்டணி வச்சிருக்கிற மகன். தன் தத்துவத்தில் வலிமை இல்லை என்பதை உணர்ந்தவன், தன் கொள்கை செத்து போனது என்று ஒரு தன்னிடத்தில் நேர்மையற்று போனவன் தான் கூட்டம் சேர்ப்பார். நீ வா நீ வா நீ வா. கோடைதான் சண்டைக்கு போகும்போது ஆள் கூட்டிட்டு போவான். வீரன் எத்தனை பேர் வேணாலும் வாடா, தனிச்சு தான் நிற்பான். எங்கள் கோட்பாடு எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். நான் திருப்பதி போக வேண்டும் நினைக்கிறேன், அடுத்தவங்க அல்லவனா திருப்பத்தூர்ல விட்டு போயிடுவான். அதனால என் பயணம் என் கால்களை நம்பித்தான். ஏன்? என் சுவாச காற்று நான் சுவாதிப்பது, என் உணவை நானே எடுத்து உண்பது. அப்படி எங்கள் உரிமையை நாங்களே போராடி பெறுவது. நாய் வேட்டைக்கு போகும்போது 4 நாயோட போகலாம், புலி வேட்டைக்கு போகும்போது தனியா தான் போகணும். அதுதான் புலிக்கு பெருமை. தன் தத்துவத்தை நம்பாதவர்கள் தலைவர்களை, கட்சிகளை நம்புவார்கள். நாங்கள் பெருமை மிக்க தமிழர்கள் என்கிற இனத்தை நம்புறோம். நாங்கள் தலைவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்புறோம். அதை புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை கவனியுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. எது சரியா இருக்குமோ, யாரு கையில் நாடு இருந்தால், இந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் பாதுகாப்பாக நல்வாழ்வு வாழ முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு யாரால் தர முடியும்? இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு கிடைக்கிற, முதலமைச்சருக்கு, முதல் குடிமகன் பிரதம அமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் கடைகோடி மகனுக்கு எவனால் தர முடியும்? அதை கவனியுங்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க.
ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. நாங்க முடிவு பண்ணிருப்போம்ல. இந்த ஆட்சியை சகித்துக் கொண்டு விட்டார்கள் எம் மக்கள். சகித்து சகித்து அடிமையாக வாழ்வது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் எம் மக்கள். ஏன்னா மாற்றம் என்பது மகத்தானது. ஆனால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. அந்த காலத்தை கொடுக்க என் மக்களுக்கு பொறுமை இல்லைங்கிறான். நாங்கள் கொடுக்கலையா? அவங்க பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் வெற்றியை தொடாமல் பாருங்க, தோற்று போன 5வது முறை தனிச்சு நிக்கிறான் உங்க மகன். 4 முறை தோற்றுக்கேன். தோற்ற மகன் போல தெரிகிறதா? தோற்று போன பிள்ளைகள் போல என் வேட்பாளர் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெரிகிறார்களா? அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு போராட வந்த முன்கள போராளிகள். ஒரு வேலையை செய்யும் போது முதலாக செய்கிற முயற்சிக்கு பெயர் முயற்சி. அதில் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் தொடர் முயற்சி. அதிலையும் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பெயர் மறுமுயற்சி. அதற்கு பின்னாடி செய்கிற முயற்சிக்கு பேர் விடாமுயற்சி. அதிலையும் தோற்று போனால் அதற்கு பேர் முயற்சி அல்ல, மறுபடி முயல்வதற்கு பேர் நம்பிக்கை என்று பொருள். இப்போது உங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த முயற்சிக்கு பெயர் அடர்த்தியான அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனாலதான் யாரோடும் இல்ல, கூட்டணியும் இல்ல, நோட்டணியும் இல்ல, ஒரே அணி, நாட்டணி, மக்களோட அணி. அதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது மக்கள், பாருங்க, ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டான். ஒன்னும் ஒன்னால பண்ண முடியல. ஒருத்தம் கூட கேட்கல. இந்த நிலத்துல ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற உயிர் மனித உயிருக்கு, மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? ஒரு மான தமிழின் உயிருக்கு இல்லையான்னு கேட்ட ஒரே மகன் உங்க மகன் தான். ஈழத்துல பாரு, நம்ம என்ன கேட்டோம்? எல்லாரையும் போல விடுதலை தான் கேட்டோம். சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒரு உரிமை தான் கேட்டோம். என்னாச்சு? 1,70,000 பேரை கொண்டு குவிச்சான். ஒருத்தன் கேட்கல. இந்த நாட்டில் இன மக்கள் நீ ஏன் பாக்குற? சக மனித சாவு, அதை எப்படி சகித்துக் கொண்டு இந்த நாடு போச்சு? இந்த நிலத்தில் வேற எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநில மக்கள் அந்த இனத்தின் மக்களை கொல்ல அனுமதிச்சிருப்பானா? இந்த நாடு எப்படி இத்தனை கோடி தமிழர்கள் இந்த தன் இன மக்களை கண்முன்னே சாக விட்டது? கொன்னவனுக்கும் கூட நின்னுவனுக்குமே மறுபடி ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்தா இது தன்மானம் உள்ள மானம் உள்ள சமூகம் தானா? இதுக்கு இன உணர்வு மான உணர்வுன்னு ஒண்ணு இருக்குதா? கொன்னவன் காங்கிரஸ் தெரியுது, கூட நின்னவன் திமுக தெரியுது, 2 பேர் கூட்டா வாரான். அவனுக்கே ஓட்ட போட்டு போட்டு நாட்டை கொடுக்குறிய, அப்ப உனக்கு மானம்னு ஒண்ணு இல்ல, செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு கர்நாடக காங்கிரஸ் சொல்றானே, அப்ப நீ எல்லாரும் என்ன முடிவு இருக்கணும்? ஒரு ஓட்டு மான தமிழன் ஓட்டு காங்கிரஸுக்கு இல்லடா, அந்த முடிவை நீ எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுத்திருக்குமா இல்லையா? எடுத்திருந்தால் திமுக பயப்படும்ல காங்கிரஸோட கூட்டணி வைக்க. அப்ப எப்படி தமிழன் மானங்கட்டவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டு போட்டுருவான் ஓட்ட? அப்புறம் அந்த திமிர்ல தானே திருப்பி வரான். இப்ப எந்த உரிமையை உனக்கு பெற்றுக் கொடுக்க போறான்? எதுக்கு நிப்பான்? கச்சத்தீவு மீட்புக்கு நிப்பானா? இல்ல காவிரி நதிநீர் உரிமைக்கு, இல்ல முல்லை பேரியாற்றுக்கு, இல்ல எதற்காக நிப்பான்? அதனால்தான் இந்த கூட்டத்தை மொத்தமாக ஒழிக்கணும். இதுல எந்த கட்சி சரின்ற? திமுகவை ஒழிக்கணும். சரி, யாரை வச்சு ஒழிப்ப? யாரை வச்சு ஒழிப்ப? பாரதிய ஜனதா வரக்கூடாது. காங்கிரஸ் வரலாமா? எதை வைத்து காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? யார்ட்ட பதில் இருக்கு? யார்ட்ட இருக்கு? தமிழர்களுக்கு சம அளவு எதிரிகள் தான் இந்த 4 பேரும். எந்த இடத்துல இவன் சரின்னு சொல்லுவ? ஒன்னு சொல்லு, ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்க பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்று போராடுகிறோம். அன்பு மக்களே, உங்களை நம்பித்தான். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள், மாற்றத்தை விரும்பும் என் மக்கள், நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் அமைய வேண்டும், உருவாக வேண்டும் என்று துடிக்கிற என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தனித்து களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம்.
மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு மக்களே, இந்த தேர்தலில் வருகிற ஏப்ரல் 23 நடக்கவிருக்கிற வாக்குப்பதிவிலே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து இந்த ராணிப்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, என் ஆறுயிர் தங்கை, ஆங்கில இலக்கியம் இளங்கலை படித்த என் தங்கை தாரிகா சல்மான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எந்த கட்சியிலேயாவது என் தங்கையை தாண்டி நல்ல வேட்பாளர் நிறுத்திவிட்டால் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதற்கடுத்து ஆற்காடு தொகுதியிலே என் அன்பிற்கினிய தங்கை அர்ச்சனா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதியிலே என் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சோளிங்கர் தொகுதியிலே என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்கள் மகன். எங்களுக்கு செலுத்தும் வாக்கு நம் இனத்தின் மண் காக்கும், மானங்காக்கும், நம் இனத்தின் எதிர்கால பிள்ளைகளின் வாழ்வை காக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.